லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா. கவலைப்படாதே, அல்லாஹ் மூடன் உள்ளான். இந்த வார்த்தை யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது என்பது தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கொடுமைகளை முஸ்லிம்கள் சந்தித்தனர். ஒவ்வொரு நாளும் நெருப்பாட்டில் நீந்தி எரிமலைகளை கடந்து செல்வது போலிருந்தது. இறை நிராகரிப்பாளர்களின் வதைகள் வரம்பு மீறி போன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்கள் சிலரை அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள். அதன் பின் சிலரை மதினாவுக்கு அனுப்பினார்கள். இதுவே இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்று கூறப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அனுப்பிவிட்டு மக்காவிலேயே இருந்தார்கள். மக்கத்து காபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு இளைஞனை எடுத்து அவர்கள் மூலமாக நபியை கொல்ல வேண்டும். அப்படி செய்தால் தான் முஹம்மது நபியின் குடும்பத்தால் பழிவாங்க முடியாது போகும் என திட்டம் தீட்டினர். இதன்படி மக்கத்து காபர்கள் முஹம்மது நபியின் வீட்டை முற்றுகையிட்டனர். அவர் தமது படுக்கையில் தமது ஒன்றுவிட்ட தம்பி அலி அவர்களை உறங்க வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தமது உயிர் தோழர் அபூபக்கர் ரலி வீட்டுக்கு வந்தார்கள். இரவு நேரத்தில் தன் தோழரை கண்ட அபூபக்கர் நிலைமையை உணர்ந்து கொண்டார். நாடு துறக்க நபிக்கு கட்டளை வந்துவிட்டது என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த இருவரும் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். மக்காவாசிகள் சிறந்த குதிரை வீரர்கள், எனவே அவர்கள் விரட்டி பிடிப்பதில் வீரர்கள். அதனால் முஹம்மது நபி தொடர்ந்து பயணம் செய்யாமல் எதிரிகளை தேடி அலையவிட்டு அவர்கள் ஓய்ந்த பின்னர் பயணத்தை தொடர முடிவு செய்தார்கள். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தவ்ர் எனும் குகையில் இருவரும் ஒளிந்து கொண்டனர். தமக்கு உணவு தருவதற்கும் மக்காவின் தகவல்களை தருவதற்கும் ஏற்பாடுகளை செய்து கொண்டனர். அந்த குகையில் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். முஹம்மதையும் அபூபக்கரையும் உயிருடனோ மரணித்த நிலையிலோ கொண்டு சென்றால் ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்கும் எனும் அறிவிப்பால் மக்கா இறை நிராகரிப்பாளர்கள் அவரை தேடி அலைந்தனர். ஒரு கூட்டம் தவ்ர் குகை பக்கம் வந்துவிட்டனர். குகைக்குள் இருப்பவர்களுக்கு மேலே இருப்பவர்களின் கால்கள் தெரிகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் எதிரிகள் கண்டுவிடுவார்களோ, இறை தூதரை கொன்று விடுவார்களோ என்ற கவலையும் கலக்கமும் அபூபக்கர் அலி அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்போது அவர், இறை தூதரே, அவர்களில் ஒருவர் தனது பாதங்களை பார்த்தால் கூட எம்மை கண்டுவிடுவார்களே. நாம் இருவர்தானே உள்ளோம், அவர்கள் பலர் உள்ளனரே, என்ன செய்வது என்று தனது கவலையை வெளியிட்டார். அப்போது அபூபக்கரை பார்த்த இறை தூதர், நாம் இருவர் இருக்கின்றோம் என்று கவலையா? நாம் இருவர் இல்லை, 3 உள்ளோம். அல்லாஹும் எம்முடன் இருக்கின்றான். லா தஹ்சன், கவலையிலப்படாதே. இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் உள்ளான் என ஆறுதல் கூறி உறுதிப்படுத்தினார். குகையில் இருக்கும் நிலையிலும் எதிரிகள் கொலைவெறியுடன் சூழ்ந்திருந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் தனது அமைதியை இறக்கினான். காபிர்களின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த இடத்தில் தேடாமல் சென்றுவிட்டனர். இதனால் உத்தம நபியும் அவரது உயிர் தோழர் அபூபக்கரையும் பாதுகாக்கப்பட்டனர். அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பான் என்பதற்கு இந்நிகழ்ச்சி நல்ல சான்றாக அமைந்தது. இது குறித்த வசனத்தை சூரா அத்தௌபா 9ஆம் அத்தியாயம் 40ஆம் வசனத்தில் காணலாம். கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். கவலை வேண்டாம். செல்வத்தில் குறைவா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. வறுமையா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா.